ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். முக்கியமாக இந்த வீடியோ வந்து எங்கள் மாமா பொண்ணுக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் மாமா பொண்ணு நான் ஊரில் இருக்கும்போது சிக்கன் பிரியாணி செஞ்சு தர சொல்லி கேட்டாங்க. என்னால் செஞ்சு தர முடியல. நானும் நாமக்கல் போயிட்டேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வேணும் சிட்டி கண்டிப்பாக அப்லோட் பண்ணி போடுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ குறிப்பாக. நீங்கள் மக்களே நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். நான் வெள்ளூருங்கிறதுனால ஆம்பூர் பிரியாணி செய்வேன்னு நினைக்காதீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச பிரியாணி தான் செய்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாங்க மக்களே, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு சிக்கன் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு அந்த மாதிரி விட சொல்கிறேன்னா அப்போ தான் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் பிரியாணியில். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் பிரியாணி சாப்பிட்றப்போ. இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அகைன் வேறு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. தென் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமேட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு தீஞ்சிராமல் இருக்கு. வெங்காயம் வந்து பிரியாணிக்கு கோல்டன் கலரில் வெந்திருக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வைக்க நீங்கள் கலந்து விடுங்க. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் வெந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு வெங்காயம். அந்த சமயத்தில் 3 பச்சை மிளகாய், நெக்ஸ்ட் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி வந்து ரெண்டுமே சேர்த்து ஒன்றா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து எண்ணெயிலே சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கும், பிரியாணி ஃப்ளேவர். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது. நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் அந்த மாதிரி கலர் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 பெரிய தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொலையாக வெந்திருக்கணும். நீங்கள் அந்தளவு வேக வச்சுக்கோங்க. தக்காளி பிரியாணியில் வந்து தக்காளி தெரியக்கூடாது. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வந்து 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூனு புளிப்பில்லாத கெட்டி தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து புளிக்காமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்க சிக்கன். இது வந்து பிராய்லர் கோழி தான். இப்போ இந்த சிக்கன் எடுத்து இந்த மசாலா கூடவே சேர்த்து அப்படியே கலந்து விடுங்க. இந்த மாதிரி சிக்கன் ஒரு விசில் விட்டு எடுக்கும்போது பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்வாங்க, சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு விசில் விட்டு எடுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து
இந்த சிக்கன் கூடவே ஊற்றிடுங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் அரைச்சது நான் இதில் சேர்த்திட்டேன். சிக்கன் கூடவே சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க. சிலர் வந்து பிரியாணி வந்து செய்யும்போது ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி செய்யும்போது ஒரு பிரியாணி நல்லா டெலிஷியஸாக இருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவோ பிரியாணி மசாலாவோ சேர்க்குறப்போ வீடியோ வந்து கட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் கூடவே மசாலா போட்டு ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமேட்டு நான் சிக்கன் வேக வச்சிருந்த தண்ணி 3 டம்ளர் தண்ணி நான் சேர்த்திக்கிறேன். நான் 2 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக 3 டம்ளர் தண்ணி வந்துருச்சு எனக்கு. நான் சிக்கன் வேக வச்சதுலேயே அந்த தண்ணி அப்படியே ஊற்றி பிரியாணி செஞ்சுடுவோம். இப்போ வெயிட் பண்ணுங்க. லைட்டாக நம்ம தண்ணி சூடாகட்டும், ஒரு கொதி வரட்டும். இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாட்டுக்கோழி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு லெமன், அரை லெமன் வந்து நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு இருந்தேன், வாஷ் பண்ணி. இப்போ நான் அந்த அரிசி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், அரிசி ஆட் பண்ணியாச்சு. இது சீரக சம்பா அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசியில் செஞ்சாலும் இதே ப்ரொசீஜர் தான். அரிசி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக கலந்து விடுங்க, ஜென்டிலாக கலந்து விடுங்க. எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் உப்பு சேர்த்திருக்கேன். அப்படியே இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பிரியாணி வந்து செய்கிற மாதிரி இருந்தால் அகலமான ஒரு பாத்திரத்தில் செஞ்சால் நமக்கு கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கடைசியாக வந்து இந்த மாதிரி போட்டுடணும். இந்த மாதிரி சேர்த்தி அப்படியே கொஞ்சம் கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் மனமும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. இப்போ அரிசியை தண்ணியை ஒரே ஈக்குவலில் இருக்குது பாருங்கள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சும்மா ஒரு திருப்பு 2 கலக்கி குக்கர் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மிலே வைக்கணும். அரிசியை தண்ணி ஈக்குவலாக இருக்கணும். அரிசி பார்த்தா லைட்டாக தெரியணும், லைட்டாக தண்ணி இருக்கணும். இந்த சமயத்தில் குக்கர் மூடி போட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டு எடுங்க. அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், பிரியாணி குலையாமல் வந்திருக்கு. நம்ம இப்போ அதை பிரியாணி வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றிக்க போகிறோம்.
பிறகு ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு கலந்துக்காதீங்க, நீங்கள் ஸ்பூன் வச்சு கலந்துக்குங்க. நான் ஸ்பூன் எடுத்துகிட்டு வரப்போனால் என் மாவை ஃபுல்லாக பிரியாணி நாசம் பண்ணிடுவா கரண்டி விட்டு. ஸோ அதனால் நான் கரண்டிலே சும்மா கலந்து விட்டுருக்கேன். நீங்கள் நெய் போட்டதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு சும்மா அப்படியே கலந்து விடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. பிரியாணி ஒட்டாமல் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உதிரியாக வந்திருக்கு பிரியாணி. அரிசியும் நல்லா வெந்திருக்கு, சிக்கனும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. என் பாப்பா தான் ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணுறா. நான் என்ன டிஷ்ஷு செஞ்சாலும் என் பாப்பா தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. இவ்வளோதான் பிரியாணி. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.